ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இணைந்திரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனடாவில் இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலோட நேம் இண்டியாஸ் டேஸ்ட். இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே டு சண்டே எல்லா நாளுமே பஃபட் இருக்குது. அதுபோக பஃபட்டில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வீக்கெண்டு பஃபெட்டுக்காக வந்திருக்கோம், அதாவது சண்டே வந்திருக்கோம். வீக்கெண்டு பஃபெட்டை பார்த்திங்கன்னா வீக் டே பஃபெட்டை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இந்த ஹோட்டலோட இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இப்போ நாம் ஒவ்வொரு ஃபுட்டாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் தான். மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பிளேயில் வைக்கலை. இந்த பிரியாணி, ஒயிட் ரைஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பஃபட் ப்ரைஸோட இன்க்ளூடட் தான். உங்களுக்கு தனியாக எந்த காஸ்ட்டும் வந்து அவங்க கேட்குறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல கிரேவி, அப்பிடைசர், அதுக்கப்புறம் டெசர்ட்டு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கும். ஒவ்வொரு ட்ரேக்கு மேலேயும் அந்த டிஷ்ஷோட நேமை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டையும் நம்ம ஒரே நாளில் டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன். அதாவது டெசர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஐட்டமாட்டம் இருந்தது. கேசரி, குலாப் ஜாமுன், கேரட் அல்வா, அப்புறம் 2 டைப் ஆஃப் கேக்ஸ் இருந்தது. அதாவது வெண்ணிலா கேக்கு, சாக்லேட் கேக்கு, அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்டு, அப்புறம் ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஃபட்டில் இன்க்ளூடட் கிடையாது, நம்ம தனியாக தான் வந்து வாங்கணும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்களுக்கு கனடாவில் கிடச்ச நியூ ஃப்ரெண்டு. நாங்கள் 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் வந்து இந்த பஃபெட்டுக்கு போயிருந்தோம். இப்போ தான் நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட அப்பிடைசர். அதாவது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லா அப்பிடைசரும் வந்து இங்கே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போக அப்பிடைசரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டி இருந்தது. அது காலியாக வந்து அவங்க ஃபில் பண்ணி வைப்பாங்க. அதாவது க்ரீன் சிக்கனு, அதுக்கப்புறம் மட்டனு, ஃபிஷ்ஷு அப்படின்ட்டு அப்பிடைசர்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது நான்வெஜ் அப்பிடைசர்லேயே வந்து ஒரு 10 ஐட்டம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு. ஐஸ்கிரீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெரைட்டி இருந்துச்சு. ஹாய் தக்ஷரா, ஹாய். என்ன சாப்பிடுறீங்க? எந்த கடையில் உட்காந்துருக்கீங்க? எந்த ஷாப்ல இருக்கீங்க? சிக்கன் சாப்பிடுறீங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்தடைய எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இணைந்திரு சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.